ஹாய். எப்போவும் ஒரே அட்மாஸ்பியர்லேருந்து உங்ககிட்ட கதை பேசினா எனக்கு போர் அடிக்குதா? ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் தூரம் கதை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன கதை பேச போகிறேன் தெரியல. ஏதோ மனசுக்கு தோன்றதை அப்படி எழுதி வச்சு அப்படி ப்ரிப்பேர் பண்ணிலாம் பேசாமல் அப்படியே பேச போகிறேன். அதுதான் சரியா. நான் வரும்போது பசு பக்கத்தில் ஒரு கொக்கு நின்றுட்டு இருந்தது. பசுவும் கொக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் 2 காக்கா ரோட்டில் இது பண்ணிகிட்டு இருந்தது. அன்றைக்கி 2 நாய்க்குட்டி இறந்து போச்சு சொன்னல, அது கூட ரோட்டில் ஏதோ உணவு இருந்து தான் நக்கிட்டு இருந்துச்சு நடு ரோட்டில். ஸோ அப்போ பால் வண்டி போகும்போதோ இல்லை ஏதோ உணவுப் பொருள் சிந்திட்டு போயிருந்திருக்கு. அதனால தான் நாய்க்குட்டிகள் நடு ரோட்டில் வருது. உணவுக்காக தான் வருது. உணவை தேடி வர நாய்க்குட்டிகளை நம்ம கவனம் இல்லாமல் கொண்டு வருவாங்க. நாய்க்குட்டி இருக்கும் டிரைவருக்கு இருட்டில் தெரிஞ்சிருக்குமா? தெரியல. தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் அவர் கொஞ்சம் கவனமாக வண்டி வேகமாக வரும்போது நாய்க்குட்டிகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நாய்க்குட்டிகள் இறந்து போச்சு. அப்புறமா நேற்று ஒரு தகவல் சொன்னாங்க, பாக்கியராஜ் செத்து போயிட்டான் அப்படின்ட்டு. பாக்கியராஜ்னா ஃப்ரெண்டு, என் தம்பியோட ஃப்ரெண்டு. எனக்கும் ஃப்ரெண்டு தானே, என் தம்பிக்கும் ஃப்ரெண்டு, காமன் ஃப்ரெண்டு. ஆனால் காமன் ஃப்ரெண்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 2 பேருக்கு பொதுவான நண்பர்கள் இருக்கக்கூடாது. அதுவும் எப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பொதுவான நண்பர்கள் இருக்கக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்ட அனுபவ பாடத்தில் சொல்கிறேன். அப்புறம் பாக்கியராஜ் அவ்வளோ க்ளோஸ் இல்லை எனக்கு. ஆனால் என்னோடய வாழ்க்கையில் அவன் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட். இந்த நாய்க்காரி அப்படிங்கிற நாவல் எழுதும்போது அதோட உண்மை சம்பவங்கள்லாம் அவனும் இருந்தான். எனக்கு குட்டி கருப்பியை நான் தூக்கிட்டு ஒரு மழை நாள் அப்படியே பயங்கர மழை, திவ்யாவும் நானும் தான் அப்படியே சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு அப்படி போகிறோம். நான் போட்டிருந்த அந்த ஜெர்கின் உள்ளெல்லாம் தண்ணி போய் எப்படி சொல்கிறது, சொட்ட சொட்ட அப்படியே அந்த தண்ணிலாம் நனைஞ்சிட்டு நாய்க்குட்டி நனையுது அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல ஃபீல். அப்போ அவன் நிறுத்திட்டு ஜெர்கின் கொடுத்தான், அவனோட ஜெர்கின். சரியா, அவனோட ஜெர்கின் போட்டு நாய்க்குட்டியை மூடி அப்படியே எடுத்துகிட்டு போனோம் நாங்கள். மழை வருது அப்படி சொன்னதும் அப்படியே அந்த மாதிரி அந்த ஜெர்கின் கூட இன்னும் என் பீரோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், அவனுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன். பார்க்கும்போதெல்லாம் போய் கொடுக்கணும்னு நினைப்பேன். கடைசியாக பார்க்கல. கடைசியாக ஒரு முறை நான் திருவண்ணாமலை போயிட்டு இருக்கும்போது தமிழ் அப்படின்னு கூப்பிட்டு ஏதாச்சும் காசு கூட அப்படின்னு கேட்டான். நான் எப்பவும் போல, அவன் செத்து போவான்லாம் தெரியாதுல்ல, எப்பவும் போல போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன்னா அவன் காசு கொடுத்தா குடிச்சிடுவான். ஸோ அதனால் அவனுக்கு நான் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதும் அவன் தான் சொன்னான், எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு. அது என்னால் மறக்கவே முடியாது. செங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பாவை தரையில் போட்டுட்ருந்தாங்க. எங்கள் அப்பா கால் கையெல்லாம் அப்படியே விழுக்குன்னு உதச்சிட்டே இருந்தார். அப்போ அங்கே ஒரு அண்ணா இருந்தார். அவர் காக்கி ட்ரெஸ் போட்டுட்ருப்பார். அந்த அண்ணா பேர் எனக்கு மறந்துடுச்சு. அந்த அண்ணா என்ன பண்ணாருன்னா, எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி மண்டையில் பஞ்செல்லாம் வைக்கும்போது இப்படி விரல் விட்டார், உள்ளே போயிடுச்சு மூளைக்குள்ளே. அப்போவே அவர் சொன்னார், இவர் பழக மாட்டார், 3 விரல் மண்டைக்குள்ளே போகுது அப்படி சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தாங்க. மரணம்ங்கிறது எல்லாருக்குமே ஒன்று தானே. ஆனால் தன்னோட ஆயுசு நாட்களுக்கு முன்னாடி செத்து போகிறதுனால எவ்வளோ கஷ்டம். அவன் குடிக்க அடிமையானதுனால தான் அவனுக்கு மஞ்சக்காமாலை வந்துச்சு. மஞ்சக்காமாலை வந்ததுனால தான் அவன் இறந்து போயிட்டான். மஞ்சக்காமாலை எதனால் வருது? கல்லீரல் பாதிப்புனால வருதா? எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவன் சீக்கிரமாக இறந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் செத்து போயிட்டான், அவ்வளோதான். ஆனால் அவன் குழந்தைக்கு ஒரு கிட்னி இல்லைன்னு சொன்னாங்க. 10வது படிக்கிறானா, ஒரு கிட்னி இல்லையா. அதுக்கப்புறம் அவனுக்கு எத்தனை குழந்தைகள்னு கூட நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட விசாரித்தது கிடையாது. இப்போ அந்த பெண் தானே, அவனோட மனைவி தானே இதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும்.
ஆண்கள் வந்து ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க? நீங்கள் குடிக்க கற்றுக்கிறதுனால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்குது? அது இதை பற்றி தான் பேச வந்தேனான்னு தெரியல. பட் திவ்யா வந்து இப்போ பாக்கியராஜ் சவத்துக்கு அந்த மரண இது என்ன சொல்லுவாங்க அங்கே போகலையா அப்படி சொல்லிட்டு கேட்டேன். நான் வந்து நிறைய வந்து இந்த சாவு கல்யாணம் இதுக்கெலாம் நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அங்கே போய் உக்காந்துட்டு எந்திரிச்சிட்டு, ஏன்னா அங்கே நமக்கு ஒரு கேரிங் தேவைப்படும். அவங்க சுற்றி அழுதுட்ருப்பாங்களா இல்லை நம்மளை பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்னால நான் போக மாட்டேன். எதுக்கும் போகக்கூடாதுங்கிற எண்ணெல்லாம் இல்லை, போக மாட்டேன். கடைசியாக நான் போன வந்து அந்த டெத் வந்து குமார், அவங்க டெத். குமார் வந்து கண்ணு தெரியாத நபர். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ராதான்னு நினைக்கிறேன் அவங்க ஒய்ஃப் பேர். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கால் பண்ணி குமார் செத்துட்டான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அப்படி தான் பேசுவாங்க. குமார் செத்துட்டான் அப்படின்னதும் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க மேலே வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு லவபிள் பேராக எனக்கு தெரிஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குறைகள் இருக்கும், ஆனால் என் கண்ணுக்கு வந்து லவபிள் பேராக தெரிஞ்சாங்க. அவங்க காதல் கதை வந்து எனக்கு அவங்க சொல்லி கேட்டதை விட அந்த ஆண் இருக்காருல்ல குமார், அவங்கள நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தேன் ஒரு சமயம். அப்போ வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல வெயில், பயங்கர சூடு, இப்படி காலை வச்சாவே கொப்பளம் போட்டுக்கான். அந்த மாதிரி ஒரு இதில் அவங்க ஏதோ மனு கொடுக்கறதுக்கோ இல்லை எதுக்கோ உள்ளே எங்கேயோ போகிறாங்க. அப்போ அவர் வந்து அவங்க மனைவியை வந்து உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு அப்படியே போகிறார். அவருக்கு கண்ணு தெரியல, பட் இருந்தாலும் அவங்க மனைவியை தூக்கிக்கிட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு இப்படி இது பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு அவர் போனார். நல்லா இருந்தது அந்த ஃபீல். தன்னுடைய இயலாமையிலையும் இன்னொரு தன் மனைவி அப்படிங்கிறதுனால அவங்களோட இயலாமையை வந்து அவர் தாங்கிக்கிட்டு அவங்க போனது, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் வழியில் பார்த்தப்ப சொன்னார், இது மாதிரி நுரையீரல் வந்து போயிடுச்சாமா, ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கக்கா, வலிக்குதுக்கா, எனக்கு பயங்கரமாக மூச்சு விடவே முடியலக்கா, நெஞ்செல்லாம் வலிக்குதுக்கா அப்படி சொன்னேன். எனக்கு அப்போ வந்து நான் ஃபேஸ்புக்கில் கூட ஆட் போட்டேன், இது மாதிரி உங்களுக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் யாரும் உதவி பண்ணலை. கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதுக்கப்புறம் அவர் இறந்தப்போ மட்டும் போனேன். அவர் இறந்தப்போ போயிட்டு அப்படி தூரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். வந்துச்சு. அழுதனா மோஸ்ட்லி நான் சாவு வீட்டுக்கெலாம் போனால் அழமாட்டேன். அழுதனா அழுலையான்லாம் ஞாபகம் இல்லை. அது அப்படிதான், அதெல்லாம் ஞாபகம் இல்லை. சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் அந்த மாதிரி. அது வந்து ரொம்ப இது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ராதா நல்லா தான் இருக்காங்க. அந்த குமாரோட மரணத்தை எல்லாம் வந்து கடந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களால கடந்து போயிட முடிஞ்சுது. அதே மாதிரி பாக்கியராஜ்னா ரொம்ப எப்பவும் பார்க்கல, எப்போவாச்சும் எங்கள் தம்பி வீட்டுக்கு வரும்போது அப்படி என்ன அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு விஜய்க்கு வந்து அவன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி அவனுங்க கூட இருக்கும்போது எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி எதுவுமே தெரியாது. கொஞ்சம் மனசில் எதையும் வச்சுக்காமல் அப்படி பேசுகிற ஆட்கள், எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிற ஆள். எனக்கு இப்படி கூட பசங்க இருப்பானுங்களா அப்படின்ட்டு. இந்த விஜயும் அப்படி தான், எல்லாத்தையும் மனசில் எதையும் வச்சுக்க மாட்டான். இது அப்படி இங்கே போயிட்டு வந்தேன் இந்த மாதிரி. இந்த ஒரு பெரிய யாருக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணிடுவான் விஜய். வந்து யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவான். பிச்சைக்காரங்க தோல் மேலே கூட இப்படி கையை போட்டுட்டு வருவான். பைத்தியக்காரங்க கூட பேசுவான். அவன் வித்தியாசமான ஒரு கேரக்டர், ஒரு லவபிள் பர்சன். அவனும் வந்து குடித்ததுனால தான் இறந்து போயிட்டான். அவன் குடிக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட போகாமல் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருந்திருந்தா கூட ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தா கூட அவனை காப்பாற்றியிருக்க முடியும். ஒரு நல்ல ஆத்மாக்கள்லாம் இறந்து போகிறாங்கல்ல, அந்த குடிங்கிற கெட்ட பழக்கத்தினால தானே. அதனால்
இளைஞர்கள் வந்து குடிக்காமல் இருங்க. நீங்கள் குடிச்சிட்டு செத்து போயிடுவீங்க. ஆனால் உங்களை சார்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நாளைக்கு வலி அனுபவிக்க வேண்டியிருக்கும். நான் இப்போ வந்து அவங்க கூட நிறைய பேசுனதெல்லாம் இல்லை. அவன் செத்துட்டான்னு சொன்னப்போ எனக்கு அழுகலாம் வரல. ஆனால் ஷமீர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டான்னும் போது நான் நினைப்பேன், ஷமீர் வந்து எனக்கு அவ்வளோ க்ளோஸ் இல்லை. எப்போயாச்சும் இப்படி போகிறோம், வாப்பா பாப்பான்னு பேசிக்கிறோம், அப்புறம் வழியில் வந்து பேசுவோம், எப்போவாச்சும் ஒரு காஃபி குடிப்போம். அவங்ககிட்ட அவன் வந்து ஒரு வேர்டு வந்து காஃபி தருவிக்கிட்டோங்களா அப்படின்வான். தருவிச்சு தரட்டுமா, இல்லை எனக்கு தருவிக்கிறீங்களா அப்படின்வான். சில சமயம் அவனே காஃபி கேட்டு வாங்கி டீயா காஃபியா அப்படின்லாம் நாங்கள் பேசுவோம். அந்த மாதிரி தான். அது ரொம்ப க்ளோஸாக பர்சனல் பேசிக்கிற அளவுக்கு இப்போ போச்சு. அவன் எனக்கு ஷமீர் வந்து என்னோட ரொம்ப சின்ன பையன், ஒரு 10 வருஷம்னாச்சு சின்ன பிள்ளையாக இருப்பான். அவன் வந்து என்கிட்ட அவன் 18வது வயசில் நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் தாலுக்கா ஆஃபீஸில். மேடம் எனக்கு வந்து ஒரு ஓட்டர் ஐடி போடணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் என்கிட்ட. அதுக்கப்புறம் வாப்பா போப்பான்னு பேசுகிற அளவுக்கு நாங்கள் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டுருக்கோம். அவன் செத்துட்ட பிற்பாடு தான் அதெல்லாம் எனக்கு நான் வந்து யோசித்து பார்க்குறேன். அவன் வந்து ஓட்டர் ஐடி போகிறதுக்கு வந்தான். அதுக்கப்புறமா அவன் பிடிஓ ஆஃபீஸில் வேலைக்கு ஜாயின் பண்ணான். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கங்கே பேசிக்கிட்டோம். அப்போ கலெக்டர் ஆஃபீஸ் போகும்போது நான், சரசு, ஷமீர் இவங்கெல்லாம் அந்த ட்ரிப்பு வந்து நாங்கள் 3 பேர் தான் பிளான் பண்ணி அடிக்கடி ஆட்டோவில் போயிடுவோம். அந்த மாதிரி போனோம். அதுக்கப்புறம் வந்து ஷமீர் வந்து தான் சாப்பாடு கொண்டு வருவான். அதாவது அவனுக்கு கொண்டு வருவான், நான் அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நான் அவங்க வீட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருவேன். ஷமீர் அவங்க அம்மா வைக்கிற கீரை குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி. ஆனால் அவன் செத்துட்டப்போ அப்படி ஒரு பயங்கரமாக கத்தி அழுதேன் நான். ஆனால் அவன் டெத்துக்கு போகணும், அவனை கடைசியாக அவனை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வந்து உந்துதல் இருந்தால் கூட நான் போகல. ஏன்னா அங்கே எல்லோரும் என்ன வேடிக்கை பார்ப்பாங்க. நான் வந்து ஷமீரை பார்க்க போனால் அங்கே எல்லோரும் என்ன வேடிக்கை பார்ப்பாங்க. அடுத்தது வந்து அவன் ஒரு முஸ்லீமா, அவங்க சடங்குகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அதனால் நான் போகல. ஆனால் பாக்கியராஜுக்கு வந்து எனக்கு போகணும்னு விருப்பம் இல்லை. ஏன்னா அவன் சிரித்த முகம் அது அப்படியே ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அவன் எப்பவும் ஜாலியாக தான் பேசுவான், எதையும் மனசில் வச்சுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் ஒரு வித்தியாசமான கேரக்டர் தான். எப்படி சொல்கிறதுன்னு கள்ளம் கபடெல்லாம் கிடையாது. இது இப்படி தான்னா இப்படி தான் ஓப்பனாக அப்படியே போய் உளறிட்டு போகிற ஆள். அதனால் அவனுக்கு பிடிக்கும். விஜய்க்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால விஜய் ஃப்ரெண்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க விஜய் சர்க்கிளில். அவங்களாம் வந்து கொஞ்சம் நார்மலாக க்ளோஸாக தான் இருப்பானுங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் அதுக்கு தான் நான் சொல்வேன், நாளைக்கு நானே இருக்கிறேனோ இல்லையோ, அதனால் வந்து இன்றைக்கே எல்லா விஷயங்களையும் செஞ்சிடணும். ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு இன்றைக்கே தள்ளி போடக்கூடாது. இன்றைக்கி ஆனாலும் நானும் தள்ளி போட்டுறேன் தான், நிறைய விஷயங்கள் தள்ளி போட்டுறேன். நிறைய மூட் ஸ்விங் வந்தது. அதுக்கப்புறம் வந்து தாட் வேறு எங்கேயோ போயிடுது. ஆனால் நான் பேச வந்த விஷயம் வந்து வேறு. ஆனால் இங்கே பேசிகிட்டு இருக்க விஷயம் வந்து பாக்கியராஜ் பற்றி ஆல்கஹால்னால் குடும்பங்கள் எப்படி பாதிக்குதுங்கிறத பற்றி. எங்கள் அப்பாவும் குடிக்காமல் இருந்திருந்தாருன்னா அவரை வந்து ஆக்சிடெண்ட் ஆனப்போ காப்பாற்றிருந்துருக்க முடியும். அவர் குடிச்சிட்டு இருந்ததுனால தான் அவரையும் வந்து காப்பாற்ற முடியல, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. குடிச்சிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் லேட் ஆகும்போது அது வந்து உயிரிழப்புக்கு கூட வாய்ப்பு இருக்குதான் கண்டிப்பாக. சரியா? அது மரண செய்தியோட ஒரு சந்தோஷமான செய்தி வந்து எப்படி பகிர்ந்துக்கிறது. சரியா? ஆனால் நேற்று வந்து நிறைய ஹாப்பியான விஷயம் வந்து நடந்தது. எதிர்பார்க்காம தான் நடந்தது. அது கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருந்தது. அதை வந்து நான் அடுத்த பார்ட்டில் வந்து சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி வந்து என் கதையை தான் சொல்கிறேன் அப்படின்னாலும் கூட இது வந்து பர்சனல். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கும்ல, உங்கள் ஃப்ரெண்டு செத்தப்போ வந்துட்டு. நான் விஜய் செத்துட்டாங்கிறது என்னால் நம்பவே முடியல. என்னை தூக்கிட்டு போய் அவன் பக்கத்தில் உட்கார வச்சாங்க. சரியா? பாலு அப்படி சொல்லிட்டு, விஜய் தோழர் நடராஜனோட மகன் பாலு. அவன் அப்போ தான் விஜயோட ஃப்ரெண்டு போல். அவன் என்னை தூக்கிட்டு போகும்போதும் அவன் தான் தூக்கிட்டு போனான், வரும்போதும் அவன் தான் தூக்கிட்டு வந்தான். அவனும் ஒரு நல்ல கேரக்டர்.
அவன் எப்படி ஃப்ரெண்ட் ஆனான்னா அது ஒரு வேற ஒரு இன்சிடெண்ட் மூலிமா எனக்கு அவன் ஃப்ரெண்ட் ஆனான். அப்போ தூக்கிட்டு அவன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிப்பான். அவன் தூக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஐயோ ஒரு ஆம்பளை என்னை தூக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அன்ஈஸியான ஃபீல் வந்து எனக்கு வரல. என் தம்பி என்னை தூக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் இருந்தது, என் அக்கா பிள்ளைங்க தூக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் இருந்தது, எங்கள் மாமாங்க தூக்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, ஒரு சேஃப்டி ஃபீல், ஒரு பாதுகாப்பான உணர்வு. அதுதான் பாலு என்னை தூக்கிட்டு நடந்தப்போ கூட எனக்கு இருந்தது. அப்புறம் அவன் தான் தூக்கிட்டு நடந்தான். அவன் தான் கூட்டிகிட்டு போய் விஜய் பக்கத்தில் உட்கார வச்சான். அப்போ ஒரு சம் இன்சிடெண்ட் நடந்தது. அதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்கிறதுக்கு வலிகளை ஜீரணித்து கொள்ள விரும்பவில்லை. அப்படி அந்த மாதிரி வந்துட்டுனே அவன் கண்ணத்தை இப்படி தொட்டு பார்க்குறேன், அவ்வளோ சில்லுன்னு இருக்கான். அவன் உயிரோடு இருந்தானா என்னை கீழே இறக்கி விடவே மாட்டான். அப்படி தூக்கிட்டு நடப்பான், அப்படியே ஒரு அசால்ட்டாக தூக்கிட்டு நடப்பான். நான் வந்து திருவண்ணாமலைக்கு டி ஜாப் கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து கம்ப்யூட்டர் கற்றுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு என்னை ஜாயின் பண்ணி விட்டது அவன்தான். இப்படியே இருக்க வீட்டில் எல்லோரும் திட்டிகிட்டே இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும், நான் பாட்டுன்னு நிறைய கதை பேசிகிட்டே இருக்கேன்ட்டு அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிப்பாங்க. நிறைய கதை பேசுவேன், யாராக இருந்தாலும் நிறைய பேசுவேன், தோணுன்னு பேசுவேன். அதுக்கப்புறம் மூடி ஆகிட்டேன்னா யார்கிட்டையும் பேச மாட்டேன் அந்த மாதிரி. அப்போ சரி ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணப்போ டி ஜாப் கம்ப்யூட்டர் சென்டரில் அவன் தான் கொண்டு போய் சேர்த்து விட்டான். ஃபீஸ் நான் தான் கட்டிக்கிட்டேன், பட் ஆனால் அவன் தான் கூட்டிகிட்டு போய் சரி இது படிக்க போறியா, சரி சப்போஸ் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னும்போது சரி நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ என்னென்னா இந்த மூட்டை தூக்குறாங்கல்ல அண்ணனுங்க, அவங்கக்கிட்ட 10 ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை தூக்கி வண்டியில் உட்கார வச்சுருவாங்க பஸ்ஸில். அதே மாதிரி சில நேரங்கள் வந்து கண்டக்டர்ஸ் கூட தூக்கிப்பாங்க, நல்ல கண்டக்டராக இருந்தால். சில கண்டக்டர்லாம் வந்து என்ன தெரியுமா, சரியான சாவுகிராக்கி வந்து நம்மளை சாவடிக்கிறதுக்குனே வருதுங்க அப்படிம்பாங்க. அப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஊனமுற்றோர்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீட்லாம் ஒதுக்கி வைப்பாங்கள்ல டிசேபிள் பர்சனுக்கு, அங்கே போட்டிருக்கோம். நம்ம ஏறிட்ட பிற்பாடு நம்மளால் நிற்க முடியாது, என்னாலலாம் நின்றுட்டுலாம் ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சீட் கொஞ்சம் கொடுங்கன்னா ஒரு முறை நல்லா இருக்காங்க ஒரு லேடி, அதனால் நிற்க முடியாது, நான் எந்திரிக்க முடியாது, நானே ஹேண்டிகேப்டு தான் அப்படி சொல்கிறாங்க. அவங்க நல்லா தான் இருக்காங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் ஹேண்டிகேப்டு தான், என்னாலலாம் ரொம்ப நேரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, அப்படி நின்றுட்டுலாம் போக முடியாதுன்னு. இல்லைக்கா அது ஹேண்டிகேப்டு சீட்டோ, சரி கொஞ்சம் இது உட்காருங்கன்ட்டு கண்டக்டர் கூட சொல்கிறாரு. என்னென்னா எம்மா பின்னாடி ஒரு சீட் இருக்காங்க போய் உட்காருமா அப்படிங்கிறாரு அவர். நான் இடத்த காலியே பண்ண மாட்டேன்ட்டாங்க. அது அப்படி ஒரு கதாபாத்திரம், செம்மையா அப்படின்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லலாம் வந்து ரொம்ப கோவப்படுவேன். நான் வந்து என்னை ஒரு டிசேபிள் பர்சன்ட்டு அடையாளப்படுத்திக்கிட்டு அதுக்குண்டான அந்த இடத்துக்கான போராட்டங்களில் வந்து நான் நிறைய வெளிப்படுத்தியிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐ எம் நாட் டிசேபிள்டு, ஐ எம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை இது பண்ணிக்கிட்டேன். நான் தன்மையோட கூடிய ஒரு பெண் கிடையாது. நான் ஒரு வேலையே நீங்கள் செய்கிற மாதிரி இல்லை, நான் வேறு மாதிரி செய்வேன், ஆனால் என்னால் செய்ய முடியும், அதுதான் அப்படின்னு என்னை நான் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டேன். அது எப்படின்னா நீங்கள் நின்றுக்கிட்டு போயிருக்குவீங்க, நான் தவழ்ந்துக்கிட்டு போயிருக்குவேன், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, ஆனால் கண்டிப்பாக போயிருக்குவேன். ஆமாம் தானே? அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடுவீங்க, ஆனால் என்னாலேயும் ஆட முடியும். உங்களால் பார்க்க முடியலையா அப்படிங்கிறது கிடையாது, ஆனால் என்னால் ஆட முடியும். நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஒரு வித்தியாசமாக மாற்றுத்திறனுடைய வித்தியாசமாக செய்யக்கூடிய ஒரு வேலையை வேறு ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் செய்கிற அந்த வேலையை வேறு மாதிரி செய்யக்கூடிய ஒரு பெண்ணா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அந்த சீட்லாம் இது பண்ணுறதை விட்டுட்டேன். நான் வந்து படிக்கட்டிலே கூட உட்காந்துட்டு வரேன் அப்படி சொல்லுவேன், படிக்கட்டிலே உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிடுவேன். ஆனால் அங்கே இருக்கிற அந்த கண்டக்டர் தான் ஏதாச்சும் சீட் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் தூக்கி எப்படியாச்சும் உட்கார வச்சு இது பண்ணிப்பாங்க. ஒரு முறை கண்டக்டர் சீட்டில் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுவேன், அவரோட சீட்டை வந்து எனக்கு கொடுத்துருவாங்க.
அப்படி இல்லைனா மோஸ்ட்லி டிரைவருக்கு பின்னாடி இருக்கிற சீட் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கண்ட்ரக்டரோ இல்லை டிரைவரோ வந்து என்னை தூக்கி கீழே இறக்க முடியும். அப்படி ஒரு முறை ஃபஸ்ட்டு முறை வந்து சாவுகிராக்கி அப்படி திட்டின அதே கண்ட்ரக்டர் கூட ஒரு நார்மலாக நான் அதே பஸ்ஸில் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் பழக்கமான பிற்பாடு வந்து என்ன பண்ணாங்கன்னா சாவுகிராக்கின்லாம் திட்டுறதை விட்டுட்டு வெயிட் நான் பேசுகிற பேச்சுக்கு அவங்க வெயிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் வரலினா கூட கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி வரலையா, இன்றைக்கி கிளாஸ் இல்லையா உனக்கு, நீ வரலையா அப்படின்ட்டு, நான் கிளம்பிட்டுமா, ஏன் ஆளை காணோம், அந்த மாதிரிலாம் கேட்குற அளவுக்கு வந்து நண்பர்கள் ஆயிட்டாங்க எல்லோரும். ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஆரம்பத்தில் தான் வந்து நான் யார்கிட்டையும் வந்து கொஞ்சம் அவங்க வந்து ஒரு நெகட்டிவாக என்னை பார்ப்பாங்க. என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஃப்ரெண்டு தான். சரியா? அதனால் குடிக்காதீங்க. இல்லை கொஞ்சம் தானே, ஒரு ஜாலிக்கு தானே, ஒரு நாள் தானே அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. நம்ம அந்த மது போதையை வந்து புறக்கணிக்க தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம வாழ்கிறது வந்து ஒரே ஒரு பிறவி தான். இந்த இன்னொரு பிறவி, போன ஜென்மம், மறு ஜென்மம், அதெல்லாம் நம்ம வந்து தெரியாது. இதை தானே தெரியும். நம்ம பிறந்துட்டோம். நம்ம ஆயுட்காலத்தை வந்து நோயோட அந்த மாதிரிலாம் வாழக்கூடாது. சந்தோஷமாக வாழணும், சந்தோஷமாக செத்து போயிடணும். அதுதான் எனக்கு. ஓகேவா? விஜயெல்லாம் நான் நிறைய மிஸ் பண்ணுவேன். வந்துட்டுனே அவனுங்களாம் அந்த சமயத்துலலாம் வந்து அவனுங்களாம் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க, நான் தூரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். இல்லை அவங்க சைட் டிஷ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு அவனுங்க பேசுறது, அரட்டை அடிக்கிறது அப்படிலாம் இது பண்ணுவேன். ஏன்னா சில சமயத்தில் வந்து ஆறுமுகம் வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிடும். பஸ்ஸில் போக முடியல அப்படி சொன்னேன்னா, இவனுங்க சரக்கு அடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டானுங்கன்னா இவனுங்க வழியில் சரக்கு அடிச்சுட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணியிருப்பானுங்க சினிமாவுக்கு போகிறதுக்கு அப்படி இப்படின்னுட்டு. இவனுங்க சரக்கு அடிக்கும்போது அந்த ஆட்டோவில் போகிறதுனால நானும் அந்த ஆட்டோவில் வெயிட் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் கூட நடந்துருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இவனுங்க சினிமாவுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, ஆட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா, தமிழ் நீயும் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. அது கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தோம்னா அந்த ஆட்டோவில் வந்தோம்னா, சரி கிளாஸ் முடிஞ்சிச்சா, இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறோம் நீயும் வா அப்படியே சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போவானுங்க. அப்போ நான் ஒரு பாபான்னு ஒரு படம், அது ரஜினிகாந்த், அந்த படத்தில் வந்து நான், விஜய், ஆறுமுகம், குமார், அதுக்கப்புறம் இன்னும் சில பேரோட பேர் தெரியல, இவங்களாம் ஆட்டோ ஓட்டுற பசங்க. அவனுங்க கூட நான் போய் படம் பார்த்தேன். நான் விஜய் இருந்ததுனால கூட போனேன், விஜய் இல்லைன்னா போயிருக்க மாட்டேன். பைக்கில் ஒருத்தர் அழகாக பாட்டு பாடிட்டு போடுற வாய்ஸ் செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் வந்து நானும் விஜயும் பார்த்தேன். நிறைய பேர் வந்துட்டேன்னா எப்படி எல்லோரும் ஒரே ரோலில் உட்காந்து ஆட்டோ ஓட்டுற பசங்க எல்லோரும் இப்போ கூட ஆட்டோ ஓட்டுற பசங்களாம் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அலெக்ஸு, சக்திவேல் இறந்துட்டான் அவன், அதுக்கப்புறம் பேர் இம்தியாஸு, முபாரக்கா, இன்னும் யார், அப்போ இப்போ விஜய், இங்கே ஒரு விஜய், ஆட்டோ ஓட்டுற விஜய் இருந்தாங்க அவங்க.